தான் பார்த்தேன். அதே மாதிரி நீங்கள் எப்படி அந்த டைமுக்கு வந்தேன்னு கேட்டபோது நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு தகவல் வந்துச்சு, நான் போனேன்னு சொன்னீங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் எல்லாமே லாஜிக்காக பார்த்தா இடிக்குது. நீங்கள் பேசுகிற டோன் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த பதட்டமே இல்லாமல் ஒரு சைலண்ட்டாக அது பண்ணுறீங்க இல்லையா, அதுவே உங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் அடிக்கடி ஒரு நிமிஷத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சந்தேகம் எழுப்புது. அவர் 19 நிமிஷம் தான் பேசினார், ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் பேச விடலை. அதுதான் ஒரு விஷயம். அவர் நினச்சிருந்தா 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பேசியிருக்கோம். உங்கள் பாட்டும் சரி, உங்களை பற்றி பேசும்போதும் சரி, அட் டைம் நாங்கள் எல்லாமே ஒன்று ஒரு மாதிரி நடக்குது. நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அது மட்டும் தெரியுது. அது யாருக்கும் மக்கள் முட்டாள் கிடையாது, மக்கள் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அது எவ்வளோ கூட்டம்ன்றது தெரியும். அந்த இடத்துக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க, அது மீட் ரோடு அகலமே கிடையாது, பட் ஆனால் நீங்கள் பர்மிஷன் அங்கே தான் கொடுத்துருக்கீங்க. இது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணீங்களா? அந்த ஆண்டவங்களுக்கு தான் வெளிச்சம். ஆனால் 41 ஊர் போயிடுச்சு, அது திருப்பி கொண்டு வர முடியாத ஒன்று. அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதுல ஈடுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க போனது போயிடுச்சு. அதெல்லாம் வச்சு ஒரு அரசியல் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க திடீர்னு எல்லாத்துலயும் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறீங்க, ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க. அதுதான் உங்க டவுட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது. இது கண்டிப்பா அரசு உங்க திசைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க அந்த கொண்டு போறீங்க அந்த பிரச்சனையை. இது முழுக்க முழுக்க சிபிஐக்கு மாற்றணும். சிபிஐக்கு மாற்றினா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். தளபதி என்ன சொன்ன மாதிரி தான், எதுவாக இருந்தாலும் என்னென்ன வேணாலும் பண்ணுங்க, மக்கள் மேலேயும் யார் மேலேயும் கை வைக்காதீங்கன்றது தான். நீங்க சப்போஸ் ஒரு வேலை அவர் கைது பண்ணணும், கேட்டு விட்டு வெளியே வந்தாவே தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிரும். சரிங்களா? நீங்க என்ன பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க 10 ரூபா வாங்கினது தான் அவர் சொல்றாரு தவிர அவர் உங்களை தப்பா சொல்லல. நீங்க வாங்கினது செய்யறதுதான் சொல்றாரு. ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது நடந்துச்சுன்னா அப்ப உங்க ஆட்சியில் இருக்கும்போது நடக்குது தானே. இப்ப நீங்க இருக்கிற ஆட்சியில் தானே அது நடக்குது. அதுதான் அவர் சொல்றாரு. செருப்பேத்து அடிக்கிறது, கல்வி தூக்கி அடிக்கிறது, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, ஆம்புலன்ஸ் 2 விடுறது, ரொம்ப சிக்கலியா இருக்குதுலாம். நீங்க வரப்போற நாட்கள்ல என்ன மாதிரி அரசியல் பண்ண போறீங்கன்றதும் எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் யாரு பிரஸ் மீட் கொடுக்குறன்றதும் பார்ப்போம். நீங்க உடனே நீ பிரஸ் மீட் வச்சுதான் ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க அன்னைக்கே அப்போ பண்ணிருந்தீங்கன்னா அது ஒரு தெரிஞ்சிருக்காது. இப்ப நீங்க உடனுக்குடனே ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற பாத்தீங்களா,